ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 4ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கிறோம். சோதனைக்காரன் என்று சொல்லும்போது பிசாசின் சோதனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த சோதனையை அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் ஒரு சோதனையை ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம், அவன் திடனாய் நிற்க வேண்டும் என்பதற்காக தான். அந்த நேரத்தில் தான் நமக்கு பசி, பிரச்சனை, போராட்டம் இவைகள் எல்லாம் உண்டாகும். ஆனாலும் அதிலும் அவர் மேற்கொள்ளும்படியான சில காரியங்களை செய்தார். பிசாசினால் ஏன் சோதிக்கப்பட வேண்டும்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அந்த வேத வார்த்தையின்படி அவர் சோதனையை சகிப்பதற்காகவே அதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு அது பலனாகவும் நமக்கு அது சாட்சியாகவும் இருக்குவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த சோதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவர் ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தில் நாமும் உபவாசம் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும் அப்படின்னு சில பேர் ஊழியக்காரர்களே சொல்லுவது நாம் கேட்போம். இருக்கட்டும், பரவாயில்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் அதை தாங்க பலனை தருவார். அவர் தாங்கி இருக்கிறது போல நம்மளையும் தாங்க உதவி செய்வார். நாம் உபவாசம் இருந்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.